நிறைய அடம் பிடிக்கிறாங்க, நிறைய அழுகுறாங்க, பப்ளிக் பிளேசஸில் கீழே படுத்து அழுகிறது, கத்தி அழுகிறது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அது ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிற அளவுக்கு அழுகுறாங்க. அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது ஒரு காமனான ஒரு டவுட்டாக வருது. ஸோ குழந்தைங்க அழுகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்க தேவை சொல்ல தெரியாமல் இருக்கிற டைமில் அழுகலாம். இல்லை சில சமயம் சும்மா, அதாவது அவங்களுக்கு ஒரு பொருள் வேணுன்றதுக்காகவோ இல்லை அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காகவோ அழுகிறது செய்யலாம். இப்போது அது செய்யக்கூடிய விஷயமா இருந்தால், கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் நம்ம அதை கொடுக்குறப்போ அந்த அழுக ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும். இல்லை நம்ம செய்ய முடியாத ஒரு விஷயம் ஆனால் அவங்க அதுக்கு அடம் பிடிச்சி அழுகிறாங்க அப்படின்ற டைமில் அதை இக்னோர் பண்ணுறது, அதாவது கண்டும் காணாமல் இருக்கிறது தவிர வேறு எந்த சொல்யூஷனும் கிடையாது. ஸோ இதை எப்படி காமனாக ஒரு பப்ளிக் பிளேஸில் பண்ண முடியும் அப்படின்னா, வீட்டில் இருந்து அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லா தடவையும் ஒரு குழந்தை அடம் பிடிக்கிறதுக்காக மட்டுமே கத்துறாங்க, அதுக்காக மட்டுமே அழுகிறாங்கன்றப்போ அதை எவ்வளோ தூரம் நம்ம இக்னோர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பிஹேவியர் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் குழந்தை வெளியே இருக்கிறப்போ பப்ளிக் பிளேஸில் கத்துறாங்க, அழுகுறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை கண்டுக்காமல் இருக்கிறது மட்டும்தான் அதோட சொல்யூஷனாக இருக்க முடியும். தேங்க்யூ.